வெல்கம் டு அவர் சேனல். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் அண்டில் இங்கிலீஷ் லோயர் மட்டுமே முடித்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்திய அரசு பணி மிக எளிதாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் மிக குறைவான மாதங்களில், இன்னும் ஒரு 5 மாதங்களில் ஒரு அருமையான பணி உங்களுக்கு காத்திருக்கு. எல்லாரும் ஷார்ட் அண்டில் 2 ஹையர் முடிச்சிருக்கவங்க, அதாவது இங்கிலீஷில் ஹையர், தமிழில் ஹையர் முடிச்சிருக்கவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இப்போது அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவில்லாத நிலை இருக்கும். இப்போ இந்த எழுதியிருக்கக்கூடிய எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கோமா, கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். மீண்டும் அடுத்த டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா, அதுக்கு கால இடைவெளி இன்னும் எவ்வளோ இருக்குது, ஏற்கனவே இப்போ தான் இந்த டிஎன்பிஎஸ்சி முடிஞ்சிருக்கு, இன்னும் இதுக்கு ரிசல்ட் வரணும், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கணும், அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கணும், அப்புறம் தான் அந்த ஜாப் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு லாங்கான ப்ராசஸ். அப்போ இந்த இடைவெளியில் நம்ம என்ன பண்ணுறது? ஒருவேளை இந்த டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கு கிடைக்காம போனால் அடுத்து இன்னொரு டிஎன்பிஎஸ்சி வரும்போது இந்த ப்ராசஸுக்கே குறிப்பிட்ட மாதங்கள் ஆகிடும். அப்போ அடுத்த டிஎன்பிஎஸ்சி வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? அப்போ இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு வேலை கிடைக்காதா அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. ஆனால் மத்திய அரசு ஒரு அற்புதமான ஒரு வேலைவாய்ப்பை ஷார்ட் அண்டு முடிச்சிருக்கவங்களுக்கு கொடுக்கு. ஆனால் நிறைய பேர் என்னமோ தெரியல, இந்த தேர்வில் கலந்துக்கிட்டதே இல்லை, இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கிறாங்க. எப்படி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி ஒரு இதை ஃபார்ம் பண்ணி அந்த பணியாளர்களை தேர்ந்தெடுக்காங்களோ, அதே போல் மாநில அரசாங்கம் நம்மளுக்கு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதன் மூலமாக தான் நம்ம வேலைவாய்ப்பை, அரசு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க. அதே போல் மத்திய அரசு எஸ்எஸ்சி, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு மூலமாக பணியாளர்களை தேர்ந்தெடுத்து ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்குது. இதில் நிறையா மத்திய அரசாங்கத்தில் தேவைப்படக்கூடிய நிறைய எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பை பூராமே கொடுப்பது பூரா இந்த எஸ்எஸ்சி மூலமாக தான் கொடுக்குறாங்க. அதில் என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்எஸ்சியில் ஸ்டெனோகிராஃபருக்குன்னே தனியாக ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. இது நிறையாவதுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறையாவதுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. இது பார்த்திங்கன்னா 2 விதமான தேர்வு முறை இருக்குது, 2 விதமான பதவிகளுக்கு இருக்குது. ஒன்று என்னென்னா கிரேடு டி, அதே மாதிரியா கிரேடு சி. 2 கிரேடுக்கு எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் கிரேடு டி இது பார்த்திங்கன்னா, இது குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கிலீஷில், ஷார்ட் அண்ட் இங்கிலீஷில் ஜூனியர் மட்டும் முடித்திருந்தால் போதுமானது. ஒரு நிமிடத்திற்கு 80 வார்த்தை மட்டும் அவங்க எழுத தெரிஞ்சிருந்தால் போதும், கிரேடு டி. அது மாதிரி கிரேடு சின்னு பார்க்கும் பொழுது இன்டர்மீடியேட் முடிச்சிருக்கணும், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 100 வேர்ட்ஸ் எழுதியிருக்கணும், எழுத தெரியணும். ஸோ அவங்க கிரேடு சி எழுதலாம் அப்படின்னு ஒரு வரைமுறையை வகுத்து அதுபடி இந்த ஆளுகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க எஸ்எஸ்சி மூலமாக. இனி எஸ்எஸ்சி அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய என்னென்னா ஒரு பயம். அந்த கொஸ்டின் இங்கிலீஷில் இருக்கும், ரொம்ப கஷ்டம் அதில் போகிறது அப்படின்லாம் ஒரு பயம். டிஎன்பிஎஸ்சினா என்னமோ நம்ம தமிழ் லாங்குவேஜில் இருப்பதனால அது ரொம்ப எளிமை போலவும், எஸ்எஸ்சி ஒரு கடினம் போலவும் நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நிறையா பேர் இதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி இதை படிக்காமல் இந்த இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலைக்கு நிறையா போகாமல் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை விட எஸ்எஸ்சி ரொம்ப எளிமை. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு பெரிய ஏரியா. நம்ம தமிழில் ஃபுல்லாக படிக்கணும், அந்த 6ஆம் கிளாஸ்லேருந்து +2 வரைக்கும் நம்ம படிக்கணும். இதே போல் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, அப்புறம் மேக்ஸில் நம்மளுக்கு தெரியணும் சில விஷயங்கள், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு, இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணும். அதில் பழைய புக்கு, புது புக்கு, அப்புறம் எல்லா விஷயங்களும் நம்ம உட்காந்து ஃபுல்லாக படிக்க வேண்டியிருக்கு. ஆனால் எஸ்சிசியில் பற்றி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எளிமையான சிலபஸ் வச்சுருக்காங்க.
எஸ்எஸ்சியில் மற்ற பதவிகளுக்கு எடுக்கிறத காட்டிலும் இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து அந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான சிலபஸ் பேட்டர்ன். அது என்னென்ன சிலபஸ் பேட்டர்ன் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்டு ரீசனிங். ஸோ ரீசனிங் அண்ட் எபிலிட்டி சொல்லுவோம்ல, ஸோ அதே போல் ஜெனரல் அவேர்னஸ். லாஸ்ட் ஒன்று இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரஹென்ஷன். இவ்வளோ தான் மொத்தத்தில் டாபிக். ஆனால் டிஎன்பிசி நீங்கள் சிலபஸ் எழுதுன்னா அதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். ஆனால் சிலபஸ் பாருங்கள், இவ்வளோ தான். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரஹென்ஷன், இது மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த எஸ்எஸ்சியில் வந்து 200 கொஸ்டின்ஸு மொத்தம் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஒரு மார்க்கு, அப்போ 200 மார்க்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது இங்கிலீஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா 50%, அதாவது 100 மார்க்ஸ் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50, ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்திங்கன்னா 50. அப்போ இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் என்ன இருக்குன்னா ஃபுல்லாக ரீசனிங் எபிலிட்டி தான். இது ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, ஒரு 10-16 டாபிக் இருக்குது. இந்த 16 டாப்பிக்கு மட்டும் நம்ம நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் இருந்து தான் நம்மளுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி இங்கிலீஷ் ஒன்று எல்லோரும் பயந்துருவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அந்த கிராமர் நம்மளுக்கு வந்து நவுன் என்ன, வெர்புனா என்ன, ப்ரோனோன், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப்பு, அப்புறம் நம்மளுக்கு சிங்கிள் ப்ளூரல், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன்ஸு, டென்சஸ்ஸு. ஸோ இதில் இருந்து தான் பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் மேலே இதில் இருந்தால் வரும். 50 கொஸ்டின்ஸ் வந்து காம்ப்ரஹென்ஷன், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வொக்காபுலரி, சினானிம்ஸ் அண்ட் ஆனிம்ஸு இதுதான் வரும். அப்போ நமக்கு சிலபஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 எளிமையானது தான். இங்கிலீஷில் வந்து நம்மளுக்கு 50%, அதாவது 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போது நமக்கு இதை எப்படி படிக்கிறது அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும். அப்படின்னா இந்த சிலபஸை படிப்பதற்கு 4 மாதங்கள் மட்டும் போதுமானது. ஆனால் டிஎன்பிசியில் உள்ள சிலபஸ் எல்லாத்தையும் 4 மாதத்தில் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியாது. 4 மாதத்தில் அழகாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரஹென்ஷனை வந்து நம்ம வந்து ஒரு 2 மாதம் நல்லா எடுத்துக்கிட்டால் கூட மீதி எல்லாத்துக்கும் வந்து நம்ம 2 மாதத்தில் முடிச்சிடலாம். ஸோ 4 மாதத்தில் நம்ம வந்து இதை டோட்டலாக இந்த எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே வந்து என்ன செஞ்சிடலாம்னா கவர் பண்ணிடலாம். சரி, அப்போ இன்னொரு சந்தேகம் நமக்கு ஏற்படலாம். டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெனோ முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் வந்து கம்மியாக எடுத்தால் போதும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து தோணலாம். அப்போ எஸ்எஸ்சியில் எப்படி சார் அப்படின்னா எஸ்எஸ்சிலையும் அப்படி தான். இங்கேயும் மதிப்பெண்கள் குறைவாக எடுத்தால் போதுமானது. அதனால தான் எஸ்எஸ்சியில் ஸ்டெனோகிராஃபருக்குனே வந்து தனியாக ஒரு இதை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியதுக்கு மேக்ஸே கிடையாது. இந்த எக்ஸாமில் மேக்ஸே கிடையாது, கணக்கே கிடையாது. இப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 130 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் வந்து போட்டாலே போதும், 130 மதிப்பெண்கள் மட்டும் எடுத்தாலே போதும், உங்களுக்கு மத்திய அரசு பணி வந்து இருக்குது. ஆனால் இப்போ டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடைமுறையில் நீங்கள் வந்து இந்த முறைலாம் 140 கொஸ்டின்ஸ்க்கு மேலே மதிப்பெண்கள் 140 கொஸ்டினுக்கு மேலே நம்ம வந்து போட்டிருந்தால் மட்டும்தான் இந்த முறை நம்மளுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ட்ரிப்பு கொஞ்சம் காம்படிஷன் வந்து ஜாஸ்தி, போத் ஹையர் முடித்தவங்க நிறையா இருக்கிறாங்க. வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக தான், ஒரு 450 தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் டஃப்பு. ஆனால் எஸ்எஸ்சியில் பார்த்திங்கன்னா 130 கொஸ்டின் அடித்தா போதும், நீங்கள் வந்து எளிமையான முறையில் போயிடலாம். அப்போ வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான் இருக்குது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒவ்வொரு வருஷமும் 1000 வேகன்சிஸ்க்கு மேலே வந்து கொடுக்குறாங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா 2022 நடைபெற்ற எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் தேர்வில் வந்து 3571 போஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க ஸ்டெனோகிராஃபரில். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இதுக்கான பிடிஎஃப்பை நான் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன், பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அந்த வேகன்சிஸ் 2022 நடந்த டிஎன்பிசி எஸ்எஸ்சி தேர்வில் 3571 பேர் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியா 2023 நடைபெற்ற அந்த எஸ்எஸ்சி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 1207 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ 2024 வரப்போகுது. அப்போ இதிலேருந்து ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, எஸ்எஸ்சி தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் மெயினாக தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுக்கு தவறாமல் நடக்கா அப்படின்னா அது கேள்விக்குறி தான் இல்லை. ஆனால் நம்ம மக்கள் ஏன் இதில் கான்சன்ட்ரேஷன் கொடுக்காம இந்த டிஎன்பிஎஸ்சியில் விழுந்து படித்து கஷ்டப்பட்டு அதில் வேலை கிடைக்காம இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலே படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சிலபஸ் ரொம்ப கம்மி. ஒரு 4 மாதம் உட்காந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போயிடலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து மாநில அரசாக விட மத்திய அரசு பணியாளர்களுக்கு இருக்குது. அப்போ இந்த 130 மதிப்பெண்களை பெறுறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இங்கிலீஷில் வந்து ஒரு 80 கொஸ்டின் அடித்தா போதும். 80 கொஸ்டின் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 2லேருந்து 25 அடிச்சிங்கன்னா 130 வந்து ஈஸியாக நம்ம வந்து எடுத்துடலாம். ஒரு 20 கொஸ்டின் மட்டும் நம்ம இங்கிலீஷில் விட்டுட்டு மித்தெல்லாம் வந்து நம்ம 80 கொஸ்டின் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அது ரொம்ப ஒன்றும் இல்லை. கோச்சிங் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா அது வந்து அழகாக நம்ம வந்து பண்ண முடியும். அது வந்து ரொம்ப எளிமை தான். இனி ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், எஸ்எஸ்சியில் நெகட்டிவ் மார்க்கு அப்படின்னு சொல்லி பயங்காட்டி வச்சுருப்பாங்க. நெகட்டிவ் மார்க் என்னென்னா 0.25%. அதாவது வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா 1/4 மதிப்பெண்கள் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1/4 மதிப்பெண்கள் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. 40 கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதினா கூட உங்களுக்கு 10 மார்க் தான் போகுது. 10 மதிப்பெண்கள் தான் போகுது. அப்போ இந்த நெகட்டிவ் மார்க்கை நம்ம கம்மி பண்ணணும், இல்லை நெகட்டிவ் மார்க்கே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கேள்விக்கான விடை நம்மளுக்கு 100% தெரிஞ்சால் மட்டும் அந்த கேள்வியை அட்டன் பண்ணுறது. 100% தெரியலனா அதை ஒமிட் பண்ணுறலாம். அப்போ நெகட்டிவ் மதிப்பெண்கள் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். சரி, எல்லா கொஸ்டினும் அப்படி விட முடியாது. ஆனால் ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து எனக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து இதுதான் தெரியுது 99%, ஆனால் 1% தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டினுக்கு மட்டும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் தெரியுதோ அதை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அப்படி ஒரு 10 கொஸ்டின் போட்டோம்னா நமக்கு பெருசாலாம் ஒன்று நெகட்டிவில் போகாது. 10 கொஸ்டினுக்கு வந்து 2.5 மார்க் தான் நமக்கு போகுது, கம்மியாக போகுது. ஸோ அப்போ அது நெகட்டிவ் மார்க்குங்கிறது சொல்லி பயங்காட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படணும் அவசியமே கிடையாது. இனி இதில் வந்து இப்போ இந்த இது எஸ்எஸ்சி இப்போ இந்த வருஷம் 2024 எப்போ வரப்போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேர்வு வந்து அக்டோபர் அல்லது நவம்பர் இதில் வந்து தேர்வு நடக்க போகுது. இதுக்கான அந்த ஆனுவல் பிளான்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க்கும் நான் பிடிஎஃப்பில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு இந்த 2024 ஜூலை மாதம் 16ஆம் தேதி வந்து வரப்போகுது. ஜூலை 16 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. லாஸ்ட் டேட்டு எந்த தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆகஸ்ட் 14 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஆகஸ்ட் 14 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தேர்வானது அக்டோபர் அல்லது நவம்பர் அப்படி சொல்லியிருக்காங்க. அக்டோபர் அல்லது நவம்பர். இந்த தேர்வு முறை வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா 2 டைப்பாக நடக்க போகுது. டயர் 1, டயர் 2. டயர் 1 வந்து என்ன சார் அப்படின்னா சிபிடி எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு. அதில் தான் நம்ம சொன்ன இப்போ நம்ம சொன்னல அந்த 3 டாப்பிக்கில் இருந்து நம்ம 200 மதிப்பெண்கள் எடுக்கணும், அந்த 200 கொஸ்டின் இருக்குன்னு சொல்கிறது ஃபுல்லாக சிஸ்டத்தில் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணணும் அந்த தேர்வை. சரியா? மீதி இந்த டயர் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சிபிடி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணவங்க கட் ஆஃப் அந்த மத்திய அரசு அந்த எஸ்எஸ்சி நிர்ணயிக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் வந்து ரீச் பண்ணவங்களுக்கு டயர் 2க்கு வந்தான அழைப்புதல் வரும். அவங்க வந்து ஸ்கில் டெஸ்ட் எழுதணும், அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்பீட் எழுதணும். அந்த ஸ்பீடானது பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து டிக்டேட் பண்ணுவாங்க, 10 நிமிடங்கள் டிக்டேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் 80 வார்த்தை, அப்போ 10 நிமிஷத்துக்கு வந்து 800 வார்த்தைகள் டிக்டேட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% வரைக்கும் நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 800 வார்த்தையில் ஒரு 80 வார்த்தைகள் மிஸ்டேக் இருந்தால் கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அந்த ஸ்கில் டெஸ்ட்டை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இப்போ இங்கிலீஷ் நீங்களாம் ஹையர் எழுதுனவங்க இந்த 80 மிஸ்டேக்ஸ்லாம் வரவே வராது. ரொம்ப கம்மியாக நம்ம வந்து அடிச்சுட்டு ஈஸியாக வேலைக்கு போயிடலாம். அடுத்து ஒரு சந்தேகம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் மற்ற மாநிலங்களுக்கு போட்டுருவாங்க, தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போட்டுருவாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் 3 ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. 3 ப்ரிஃபரன்ஸை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுத்தோன்னா இங்கே வேகன்சி இருக்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுதான். அது எல்லாரும் பட்சத்துக்கு மட்டும்தான் வேறு நம்மளுக்கு இப்போ மதுரை நம்ம கேட்டிருக்கோம், சென்னை இருக்குன்னா சென்னை கொடுப்பாங்க. மேக்ஸிமம் அந்த அந்த ஸ்டேட்டுக்குள்ளே தான் கொடுக்கறது பார்ப்பாங்க. இல்லாத பட்சத்துக்கு பக்கத்து ஸ்டேட் போட்டாலும் நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேலரி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போட்டோன்னா
நம்மளுக்கு ஆரம்பத்தில் ஒரு 21,000 தான் சம்பளம் கிடைக்கும். இந்த கிரேடு டியில் நம்ம எஸ்எஸ்சியில் போனோம்னா 36,000 வரைக்கும் நம்ம சம்பளத்தை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். சேலரி வந்து 36,000 எடுத்த உடனே. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போனோம்னா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் ரொம்ப கம்மி. நம்ம டிஏ வந்து உடனே நம்மளுக்கு இதாகாது. அப்புறம் நம்ம வந்து எப்போல்லாம் அந்த பே கமிஷன் போடுறாங்களோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து இதாகும், அப்புறம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்படி நிறையா கவர்மெண்ட் வேலை போகிறவங்களுக்குலாம் தெரியும். ஒரு இன்சூரன்ஸே ஒரு வந்து அந்த ஸ்டாஃபுக்கு போட்டிருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கம்மியான அமௌண்ட்டு தான் போட்டிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 5 லட்சம் 6 லட்சம் போட்டிருப்பாங்க. அப்போ பெனிஃபிட்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இதை வந்து சரியான ஒரு திட்டமிடலோடு நம்ம படிச்சிங்க அப்படின்னா எளிமையான முறையில் எஸ்எஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிடலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இன்னும் அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சிக்கான கால இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஏற்கனவே ஒரு 2,000 பேர் வந்து போத் இயர் முடிச்சிருக்காங்க. இப்போ வர எக்ஸாம் வரப்போது, இந்த ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வரப்போது, இதுலேயும் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இந்த 400-450 போஸ்டிங் தான் இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சியில் கடைசியாக ஃபைனல் பண்ணிவிட்டு அவ்வளோதான் போயிருக்காங்க. அப்படின்னா அப்போ அந்த பழசே ஒரு 1,200 பேர் இருப்பாங்க. இப்போ மறுபடியும் 400, இப்போ மறுபடியும் 2,000 பேர் சேர்ந்துருவாங்க. அப்போ அடுத்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே இன்னும் 2-3 எக்ஸாம் வந்துடும். நம்மளுக்கு இந்த ஷார்ட் அண்ட் எக்ஸாம் வந்துடும். அப்போ அது சேர்ந்து 3,000 மேலே போயிடும். அப்போ இன்னும் நம்மளுக்கு டஃப் ஆயிரும். அப்போ இதை உடனே நம்ம இந்த ஜாப்புக்கு போகணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எஸ்எஸ்சியை பற்றியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். எல்லாருமே வந்து இந்த எஸ்எஸ்சியில் வந்து இப்போ நம்ம இந்த 2 எஸ்எஸ்சியில் வந்து நம்ம போயிடணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனை ஏற்படுத்திட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பழைய நிலைமை, அதாவது 2 ஹையர் முடிச்சிட்டாலே வேலை கிடைக்கும், நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு ஏற்படும். அப்போது அந்த எஸ்எஸ்சியை பற்றி நீங்கள் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நானும் நம்ம இதில் சேனலில் வந்து நிறைய வந்து வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து என்னென்ன சிலபஸ், எத்தனை மார்க்கு, அந்த எக்ஸாம் எப்படி நடக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய கோச்சிங் சென்டர்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த வரக்கூடிய இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு எல்லாரும் வெற்றி பெற்று நீங்கள் வந்து வேலைக்கு போகணும், அதான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். உங்களுடைய வெற்றி தொடரணும், உங்களுக்கு உறுதியான வேலை கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்தி இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.